ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போது ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். நம்மளோட சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்ட்ராபெரியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வர ஃபெஸ்டிவல் வந்து ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் தான் இருக்கும் எல்லா ஃபார்ம்லேயுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூபெரி வரும், அதுக்கப்புறம் ஆப்பிள், பம்ப்கின், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 to 30 minutes டிரைவில் தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் கிடையாது, இங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் மட்டும்தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து ஸ்டார்டிங் டே அப்படின்றதுனால நல்லாவே வந்து கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போனப்பவே வந்து ஆஃப்டர்நூன் டைமில் தான் நாங்கள் போயிருந்தோமே. ஸோ பார்த்திங்கன்னா கார் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கிங்கில். மெயினாக இந்த ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவலில் என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்ட்ராபெரி ரிலேட்டடாக வந்து நிறைய டிஷ்ஷெலாம் வந்து இருக்கும், சாப்பிட்றதுக்காக டிஷ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அங்கே வந்து பேக்கரி அதில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேயே வந்து போட்டிருக்கு பாருங்கள், இந்த ஃபார்மில் வந்து ஒவ்வொரு டைம் என்னென்ன மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜூனில் வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஜூலையில் வந்து பீச்சு, ப்ளூபெரி, ஆகஸ்ட்டில் ப்ளூபெரி, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு 2 வீக்கெண்ட் வந்து நடத்துவாங்க. 2லேருந்து 3 வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி நடத்துவாங்க. நம்ம அவங்களோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எப்போ வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கார்டன் சென்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பேக்கரிலாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். நம்ம வந்து வேணும்னா ஆன்லைன்லேயுமே வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து டேரெக்டாகவே போயிட்டு வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸ் அடல்ட்ஸுக்குலாம் வந்து தனித்தனியான ரேட்லாம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 16.99 ஆச்சு ஒரு ஆளுக்கு. ஸோ இங்கே வந்து எல்லாருமே விளையாடுற மாதிரி இது வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ போனீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ ஃபேமிலியாக வந்து விளையாடலாம், கிட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. ஸோ எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கால்ஃபில் வந்து நிறையா வச்சுருந்தாங்க, அங்கங்கே செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ 4 பேருமே வந்து அந்த கால்ஃப் ஸ்டிக் எடுத்துகிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா 2 வீக்கெண்ட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரியில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இங்கே மெனு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக் அப்படின்லாம் கூட நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த சீசனில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரியானது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபார்மு. ஆனால் இந்த இடத்துல வந்து நிறையா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லா மந்த்துமே வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வந்து மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆப்பிளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா யூபிக் இருக்குது, நம்ம வந்து பிக் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தப்போ. ஸோ இதே மாதிரி வந்து இங்கே நிறைய செட்டப் இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சக்யூலன்ஸ்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வேணுன்னா கூட ஒரு சிலதெல்லாம் வந்து சேலில் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கனாலே ப்ரைஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு சிலதெல்லாம் வந்து அழகுக்காக வச்சுருப்பாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இதிலலாம் வந்து ப்ரைஸ் போட்டு வச்சுருந்தது, வேணும்னா வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பில் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ராபெரி மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ கப்புலாக வரவங்க அந்த இடத்துல நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலி ஃபன் ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே வந்து நிறைய கேம்ஸ் இருக்கும். ஸோ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேம்ஸ் தான் வந்து நிறையா இருக்குமே. அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியான ஃபோட்டோ பூத் மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க.
இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம், இப்போ ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லேயே கூட நடத்துவாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு ஸ்ட்ராபெரியை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம். பட் இந்த இயர் வந்து நாங்கள் போகலை. எப்பயுமே வந்து நாங்கள் போவோம் இந்த ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவலுக்கெலாம் யூபிக் மாதிரி போயிட்டு நாங்கள் பறிச்சுட்டுலாம் வருவோம். இப்போ நம்மளோட சேனல்லே வந்து நான் போட்டிருக்கேன். ப்ளூபெரி ஃபார்மில் போயிட்டு ப்ளூபெரி பறிச்சதெல்லாம் வந்து நான் போட்டிருப்பேன். ப்ளூபெரி ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட் அதே மாதிரியே வந்து ஸ்ட்ராபெரிக்குமே இருக்கும். அது வந்து மிருத்துன் சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த விலாகு. அந்த விலாகில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நிறைய வந்து இந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம செடியிலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். ஒரு பேஸ்கெட்டுக்கு $8 அது மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க ரேட்டு. அந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேஸ்கெட்டில் பத்துற அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராபெரி வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வரலாம். பட் இந்த மாதிரி பிளேஸ் பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ராபெரி பேஸ் பண்ண ஃபெஸ்டிவல் வந்து இங்கே நடத்துவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த ட்ரெயின் ரைடு கூட பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. $6 வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் தான் இந்த ட்ரெயின் ரைடு கூட நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸ் பெயிண்டிங் அதெல்லாம் கூட இருந்துச்சு. அதுக்கு வந்து $10 வந்து பர் டிசைனுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்தது. ஆல்ரெடி என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா $17 கலெக்ட் பண்ணுறாங்க அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் 2 பேருக்குமே. அது இல்லாமல் எங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு ஃபேஸ் பெயிண்டிங்க்கு அதுக்கெல்லாம் கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் வந்தோமே. ஸோ இங்கே இருக்கிற கேம்ஸை விளையாடுறதுக்கே வந்து ஒரு 4 to 5 hours வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருந்த கேமெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுவே வந்து ரொம்ப ஃபன்னாகவே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வண்டி தான் வந்து ஐஸ்கிரீம் ஷாப். இது ஆக்சுவலி அதை வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வண்டி வந்து ஐஸ்கிரீம் ஷாப் மாதிரி. அப்புறம் அதோட வீலு அந்த இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி பேஸ்கெட் பால் இருந்துச்சு. இந்த மாதிரி பிகி ரேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். குரூப்பாக வரவும் போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து பக்கத்தில் வந்து ரேஸ் போயிட்டு இருந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா மிருத்துன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டான். அவர் வர்றதுக்கு தான் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. ஆக்சுவலி வந்து வெயிட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதை தள்ளிட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இதுதான் வந்து ஃபுட்டு வாங்குகிற இடம். அங்கே வந்து ஃபுட்டு வாங்கிட்டு இங்கே வந்து இந்த காண்டிமெண்ட் கவ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்திங்களா. இது என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே ஸ்குவீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து எல்லா சாஸையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த சாஸை வந்து நம்ம அங்கே ஸ்குவீஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அங்கே வச்சுருந்தாங்க. நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே ரெடி பண்ணிவிட்டு நம்ம பேரை கூப்பிடுவாங்க. அதை வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஏரியா இருந்துச்சு. டேபிள் சேர் எல்லாம் போட்டு ஒரு ஷெட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். பர்கர் அப்புறம் கார்ன் அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அங்கேயே வந்து லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் பாதி கேம்ஸ் வந்து விளையாடாமல் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படியே. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபன்னாகவே தான் இருந்துச்சு இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு. மேபி நாங்கள் காலையிலே வந்திருந்தோன்னா ரொம்ப நிறைய நேரம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து இங்கே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பிக்கிங் அந்த மாதிரிலாம் போனோன்னா, இப்போ மார்னிங் வந்து போயிட்டோன்னா நம்ம பிக்கிங்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்றதுக்கு ஈவினிங்குக்கு கரெக்டாக இருக்கும். பட் இந்த ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 hours-குள்ளேயே நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 4 to 5 hours மேக்ஸிமம். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்டிங் ஜூ தான். இங்கே வந்து ஆல்பக்கா அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அது அந்த ஃபார்ம் அனிமல்ஸ், அப்புறம் வந்து ஷீப்பு, கோட்டு, சிக்கனு, அப்புறம் வந்து ஹார்ஸு, டாங்கி அந்த மாதிரி வந்து எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறதுக்குமே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நாங்கள் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃபார்ம் போகும்போது ஃபுட்டு வாங்கி தருவோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ பைட்டு காஷன் ஐ பைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தது. ஸோ அதனால் பசங்களை வந்து விடுறதுக்கு வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஃபுட்டு எதுவுமே வந்து வாங்கலை. பசங்க கொஞ்ச நேரம் வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்ததும் வந்து கிளம்பிட்டோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹென் வந்து நிறையா முட்டைலாம் வச்சுருந்ததுங்க. அதெல்லாம் வந்து பசங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய முட்டை வந்து அடை காத்துட்டு இருந்துச்சு உட்காந்துட்டு. அதே மாதிரி இந்த டக்கு, அப்புறம் வந்து நிறையா அந்த சேவல் அதெல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் வந்து எப்போயாவது தானே பார்க்க முடியும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பன்னி அதெல்லாம் கூட இருந்துச்சு. அந்த சைடு வந்து கோட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த கோழி அதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, குட்டி ஆடு, பிறந்த ஆடு அதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல பேபி கோட் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா கோட்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் ரேயான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான். கிட்ட போகாத பட்ட எப்படிமா கத்துது கோட்டு? கோட் எப்படி கத்துச்சு? எப்படி கத்துச்சு? செவ்வா டேடி கிட்ட போலாம். டேடி கிட்ட போலாம். வந்துடும் ஓடிடலாம். அடுத்து வந்து பெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இங்கே வந்தோம். இந்த சைடு வந்து கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஃபார்ம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக ப்ளே கிரவுண்டில் இருக்கிற மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருக்காது. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் தான் வச்சுருப்பாங்க. அது வந்து கிட்ஸுக்கு வந்து யூஸ்வலாக இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விளையாடுவாங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ஸ்லைடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்பயும் இருக்கா மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபன்னாக இருக்கிற மாதிரியான கேம்ஸ் அது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதனால் கிட்ஸ் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபேஸ் பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் டிசைனெல்லாம் வேறு செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணோம், அங்கே வந்து ஒரு ஈச் ஃபேஸ் பெயிண்டிங் வந்து $10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் வந்து இது என்ட்ரன்ஸ்க்கு, இந்த ஃபன் ஃபார்முக்கு இந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் 2 பேருக்குமே வந்து சேம் அமௌண்ட்டு தான் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினுக்கு, அப்புறம் வந்து இந்த ஃபேஸ் பெயிண்டிங்க்கு அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து நிறையா ஃபார்ம் போயிருக்கோம். பட் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த பிக்கிங் அப்படி எல்லாமே வந்து சேர்ந்து தான் இருக்கும். அங்கேயும் வந்து ஃபன் ஃபார்ம்லாம் கூட இருக்கும். பட் அங்கே வந்து செப்பரேட்டாக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாலாம் வந்து வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு எதுக்காவது ஆர்டர் பண்ணி வாங்குறோன்னா அது வேறு. பட் இதில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அதுக்கெல்லாம் வந்து இப்போ ட்ரெயின் ரைடுக்கு அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாலாம் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது வந்து கிஃப்ட் ஷாப்பு. நான் இதுக்குள்ளே போகவே இல்லை. ஸோ வெளியிலேருந்து மட்டும் நான் சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி எடுத்திருந்தேன். கேண்டி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஸோ பசங்க வந்து உள்ளே போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேண்டி எடுத்து வச்சுட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. ஸோ இங்கே நிறைய கார்டன், இந்த மாதிரி ஃபார்மில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கார்டன் சென்டர் இருக்கும். அங்கே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸு, அதோட சீட்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம க்ரோ பண்ணோன்னா ரொம்பவே வந்து நல்லா வளரும் அதோட விதையெல்லாம். பட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஜூன் மிட் ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம வாங்கிட்டு போயிட்டு போட்டாலும் அது வளரத்துக்குள்ளே நம்மளுக்கு வின்டரே வந்துடும். அதனால் நம்ம இப்போதைக்கு வந்து எதுவும் வாங்கலை. வாங்கி வச்சுருக்க ஃப்ளவர்ஸே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாப்கார்னு அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து பாப்கார்ன் இருந்துச்சு, சாக்லேட் பாப்கார்ன் இருந்துச்சு, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அது மாதிரியே இந்த ஃபார்ம்லலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரப்பெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப பியூராக வந்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மேப்பிள் சிரப்பு, அப்புறம் வந்து இந்த இது வந்து பாருங்கள் ஆப்பிள் பட்டர் சிரப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது எல்லாமே வந்து ரொம்ப பியூராக இருக்கும். ரொம்ப வந்து
ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி அவங்க தீமில் இருக்க மாதிரி நிறையா வந்து அங்கே டிஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட விற்பாங்க. அப்புறம் அவங்க ஃபார்ம்லேயே வந்து க்ரோ பண்ண வெஜிடபிள்ஸு அதெல்லாம் கூட இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த பேக்கரியில் செஞ்ச ஸ்நாக் ஐட்டம்ஸ் தான், இந்த பாப்கார்னு அதெல்லாம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நம்மளுக்கு டைரெக்டாக ஃபார்ம்லேருந்தே வாங்குகிற மாதிரியான இதுதான். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டைரெக்டாக நம்ம வாங்கினாலுமே இது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு எல்பியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து $7 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த பீச்சு, ப்ளம்ஸு, இந்த ஆப்பிள் அதெல்லாமே வந்து பார்த்திங்கனாலே தெரியும். இதில் வந்து ஒரு பேகுக்கு வந்து ரேட் கிடையாது, ஒரு எல்பிக்கு வந்து அவங்க ஒரு பவுண்டுக்கு வந்து ரேட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கலான்னு நினச்சோம். அப்புறமா வந்து இவ்வளோ பியர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் நாங்கள். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராபெரி மயமாக தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராபெரி டோனட்டு, அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி பையு, அந்த மாதிரி எல்லாமே பாருங்களேன் ஸ்ட்ராபெரி ரிலேட்டடாக தான் இருக்குமே. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. ஸோ அதுதான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ராபெரி சாஸ் அது ரிலேட்டடாகவே தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீஸு அதெல்லாம் கூட இங்கே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஜாமு, அப்புறம் வந்து சாஸு, ஸ்ப்ரெட்டு அது எல்லாமே வந்து இங்கே நிறைய வந்து வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் வந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி சீஸ் ஃபட்ஜ் கேக் தான் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து இதுவே இந்த குட்டி இதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே $10 வாங்கியிருந்தாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபார்ம்லலாம் வந்து வாங்குறோனாலே நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஃபார்ம்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறோம். இதோட இந்த விலாக் வந்து முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். until then bye, take care, thank you.